வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு குஜராத்தி மூவி. படத்தோட ஆரம்பத்துல 2 போலீஸ்காரங்க நைட் டைம்ல ஒரு பைக்காரரை மடக்கி லைசென்ஸ் எடு, ஹெல்மெட்ல ஏன் ஈசை டாக் எல்லாம் சொல்லிட்டு பிளேட் போட்டுருக்காங்க. அந்த டைம்ல அவங்க பின்னாடி ஒரு சத்தம், கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு கார் நிக்குது. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. அந்த ஆக்சிடென்ட்ல 2 போலீஸ்காரங்க செத்து போறாங்க. ஒரு வயசானவனர் பயங்கர சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அந்த இடத்துல கார்ல இருந்து சாதாரண பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபாரன்சிக் கொடுங்க, எந்த மாடல் காரு, மாடல் எத்தனை கார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கான்ஸ்டபிளும் வாங்கிட்டு போறாரு. இது கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு ஒரு பழைய மொப்பட் வண்டி கிடைக்குது. அந்த மொப்பரை ஒரு பிசி எடுத்துட்டு, சார் ஆக்சிடென்ட் நடத்துக்கு பக்கத்துல இந்த பைக் கடந்து சொல்லிட்டு எடுத்துட்டு உள்ள வராரு. அந்த பைக்கோட நம்பரை வச்சு யாரோட பைக்னு சொல்லி விசாரிச்சு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டரோட டிக்கிய தட்டுறாப்புல உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 3 சரக்கு பாட்டில் இருக்கு. குஜராத்ல சரக்கு வண்டி யாரோட சொல்லி விசாரிக்க சொல்றோம். அப்படி விசாரிக்கும் போது வண்டி யாரோட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவான ராஜோடது. உடனே என்ன, நம்ம ஹீரோ ராஜு போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றேன், என்னோட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் வந்து அங்க போட்டுட்டு நான் போயிட்டேன், மற்றபடி என்ன ஆக்சிடென்ட் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லவும், ரைட்டுப்பா எல்லாமே ஓகே, இந்த சரக்கு பாட்டில் எங்க இருந்து வச்சு சொல்லும் சார், நான் என்னோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு நான் போட்டு போனேன், அதுக்கப்புறம் யாரா வச்சிருப்பாங்க சொல்லவும், போலீஸ் இதை நம்புற மாதிரி இல்லையா அப்படி சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு மாட்டிக்கிட்டோமோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் சாங் போடுறாங்க. அந்த பிளாஷ்பேக் சாங் பார்க்கும்போது தெரியுது நம்ம ஆளு வந்து ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து சரக்கு பாட்டில் வந்து இல்லீகலா சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு சின்ன கமிஷனும் வாங்கிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு லாயர் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த லாயர் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இவர்கிட்ட ஒரு ரெகுலர் கஸ்டமரா இருக்காங்க, கொஞ்சம் க்ளோஸ்னே சொல்லலாம். அவருக்கு சரக்குலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த லாயர் கேட்கிறாரு, நீங்க அப்பா எதுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அவருக்கு எடுத்துட்டு இருக்கியா அப்படி கேட்கும்போது அந்த லாயரோட அப்பா சொல்றாரு, என்னோட சந்தோஷத்தை தலையிடாத, இது எனக்கும் அவனுக்கும் பிசினஸ், நாங்க வந்து பேசிப்போம் அப்படி சொல்றாரு. அதே டைம்ல அவங்க அப்பா கேட்கிறாரு, நீ ஏதோ பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தியா, அந்த பிசினஸ் என்னாச்சு கேட்க, என்னோட பிசினஸ் எல்லாம் ஓகே, என்னோட பிசினஸுக்கு லோன் கேட்டிருந்தேன், பேங்க்ல வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டுக்கு பெரிய ஆளோட கையெழுத்து வேணும் கேட்கறாங்க, அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம இது லிக்கர் ஓட்டுறது வந்து சைடு பிசினஸ் தான் அப்படி சொல்லவும், வக்கீல் எல்லாமே ஓகே தான், நீ பாஃபா ஆக்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணானா நீ என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கறாங்க. அங்கேருந்து அப்படி அந்த விஷயத்தை கட் பண்ணா பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டரும் இல்லீகலா சரக்கு பாட்டிலாம் சப்ளை பண்ணிருக்க பாஃபா ஆக்ட் தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்படின்னா அதுல ஒன்னு வந்துட்டு நான் அரெஸ்ட் பண்றேன், நீ ஸ்டேட்மெண்ட் வாங்கி உள்ள தூக்கி போட சொல்லி எஸ்ஐ கிட்ட சொல்லவும், ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு கெஞ்சி, சார் நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் சார், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லி கேட்கறான். இதை கேட்ட இன்ஸ்பெக்டர், நீ என்ன பண்ற, ஒரு 20 லட்சம் ரெடி பண்ணு. சார் 20 லட்சம் எப்படி சார், டைம் தேவைப்படும் சார் ஹீரோ கேட்கறான். அதுக்கு வந்து ஒரு 2 நாள் டைம் தரப்பா, 20 லட்சம் அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஹீரோக்கு என்ன சொல்ல முடியாம முடிச்சுட்டே இருக்கான். அதே டைம்ல நியூஸ் மீடியா சொல்லிட்டு இந்த ஆக்சிடென்ட் கேஸ் வந்து பயங்கரமா போட்டு போலீஸை போலம் பொழந்து எடுக்கிறாங்க. அந்த டைம்ல ஆக்சிடென்ட் பண்ண அந்த காரோட பார்ட்ஸோட டீடைல்ஸ்லாம் வச்சு கார் எந்த டேட்டு எந்த ஷோரூம்ல இருந்து வாங்கினா யார் அந்த ஓனர் சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் எடுக்கிறாங்க. அதுல ஒருத்தரோட நம்பர் மட்டும் நாட் ரீச்சபிளா இருக்கு. யாரும் பாத்தீங்கன்னா குஜராத்ல அமிதாப் ஷா அண்ட் அசோசியேட் சொல்லிட்டு ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்கு. பெரிய தலைக்கட்டோட பையன் தான் அந்த காரோட ஓனர். ஸோ அவனுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க, அவன் இல்ல. இதே டைம்ல அமிதாப் மாமாக்கு என்ன வருதுன்னா, தன்னோட பையன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க அப்படி சொல்லி தகவல்லாம் கிடைக்குது. அப்ப அந்த கார் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம் ஆகும் சொல்லிட்டு அந்த காரை டம்ப் பண்ணிடுறாங்க. அமிதாப் மாமா யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய லாயர். இந்தியாவிலேயே பெரிய ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனை நம்மால் உள்ள பூந்து பக்காவா பிளான் பண்ணி அவனை வந்துட்டு வெளியில கொண்டு வந்துருவாரு. அது மட்டும் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாமே பெரிய சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஆளு இந்த கார் யாரோட விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு கூடிய நேரத்துல வந்து போலீஸ் சொல்றான், இவனோட நம்பர் அன்ரீச்சபிள்னா அமிதாப் மாமா பையன் கிட்ட யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க, டிரைவர் வேலைக்காரன் எல்லாரோட டேட்டா அப்படி சொல்லும்போது அந்த டிரைவரோட டேட்டா எடுத்து பார்க்கும்போது அந்த டிரைவர் லிஸ்ட்ல நம்ம ஹீரோ ஒருத்தர் இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ ராஜு அமிதாப் மாமா கிட்ட வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் என்ன, நம்ம ஹீரோ அடுத்த நாள் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சொல்லு ஹீரோ கொஞ்சம் இப்போ என்ன சார் சொல்றீங்க, நான் தான் கொஞ்சம் லேட் ஆகும், அமௌண்ட் இன்னும் புரட்டலன்னு சொல்லும்போது, அமௌண்ட் இல்லப்பா, நீ வேலை பார்க்குற பத்தியா அமிதாப் மாமா உங்களோட பையனை பத்தி சொல்லு. அமிதாப் சாரோட பையன் வந்து மலேசியால இருக்கிறாப்ல, மலேசியால நீங்க வந்து அவருக்கு ட்ரை பண்ணுவாரு, மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா நான் தான் ட்ரை பண்ணுவேன் சொல்லிட்டு ராஜு சொல்ல, அந்த இடத்துல இன்னொரு ஃபிளாஷ்பேக்கை நம்ம ஹீரோ ஓப்பன் பண்றான். அந்த அமிதாப் மாமாவோட பையன் மலேசியாலேருந்து வந்ததும் அவங்க அப்பா மீட் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு போகிறாப்புல. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். ஹீரோ ட்ரைவ் பண்ணி கம்பெனிக்கு போனோடனே அமிதாப் மாமாவோட பையன் வந்து அப்பா சந்திக்க போகிறான். அப்பா கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, என்னோட புது பிஸ்னஸ் மலேசியாவில் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு சொல்லும்போது பஞ்சாயத்து ஆகுது, அங்கே 2 பேருக்கு கொஞ்சம் முடிக்குது. என்னோட பிஸ்னஸ் நீ எடுத்து கற்றுப்பேன்னு சொல்லிட்டு உன்னை விளையாட்டில் படிக்க வச்சா நீ ஏன்டா புது பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பிஸியாக இருக்கேன், அவனுக்கு காசுலாம் தர முடியாது சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ போலீஸ் நிப்பாட்டி அப்போ அப்பா பிள்ளைக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எஸ்ஏ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட வந்து அப்ப இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லி கேட்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னே ஹீரோ அந்த ஃபிளாஷ்பேக்கை கன்டினியூ பண்றான். ஹீரோ வந்து தனியா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாப்ல, அந்த பிசினஸ்க்கு வந்துட்டு அவனோட பார்ட்னர்லாம் சேர்ந்த உடனே லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க, பேங்க்ல என்ன கேட்டிருப்பாங்க, ஒரு பெரியாரோட கையெழுத்து வந்து கேட்டிருப்பாங்க. அந்த பெரியாள் கையெழுத்துக்காக இவன் வந்துட்டு அமிதாப் மாமா பையன் கிட்ட வந்து பேசி ட்ரை பண்ணி பார்ப்பான். அமிதாப் மாமா பையனும் ஓகே சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பான். அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லவும் அவன் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணா சொல்லி கேட்கறாங்க. அப்ப சொல்றான், அமிதாப் சாரோட பையனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள வந்து கர்பா டான்ஸ்
கத்துக்கிறதுக்காக டீச்சர் தேடிட்டு இருந்தாங்க. நான் தான் அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதுக்காக அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி போலீஸும் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அந்த டைம்ல ஹீரோவோட போனை வந்து இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஹீரோவோட போனை வந்து நோண்டிட்டே இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாரு. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேட்ட உடனே ஹீரோ சொல்றான், என்னோட தங்கச்சி. உன் தங்கச்சி ஓகே, பக்கத்துல ஒரு ஃபாரினர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு யாரும் சொல்லி கேட்கும்போது வெளியில வந்து பயங்கரமா மீடியாவோட பிரஷர் அதிகமானால உங்களை சமாளிக்க இன்ஸ்பெக்டர் வெளில போறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாரு. அந்த அமிதாப் மாமாவோட பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா பாத்தீங்களா, ஹீரோ கூட வந்துட்டு கர்பா டான்ஸ் டீச்சரை அரேஞ்ச் பண்ணார்ல, அந்த டீச்சர் யாரும் பாத்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சி. அது மட்டும் ஹீரோவோட தங்கச்சியும் அமிதாப் மாமா பையனோட ஃப்ரெண்ட் அந்த ஃபாரினர் கேளும் சொல்லப்போனா ஹீரோயின்னு சொல்லலாம். அந்த ஹீரோயினும் சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள்ல வந்து நம்ம ஹீரோ உள்ள வரப்பல உள்ள வந்தோடனே பிராக்டிஸை முடிச்சுட்டு அவங்க தங்கச்சி வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன் எல்லாரும் சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து பாத்ரூம் தேடிட்டு தவறி போய் ஒரு டோரை திறக்கிறாங்க. உள்ள இருந்து சரக்கு பாட்டிலோட பெட்டியா உழுகுது. இதை பார்த்து பதறி போன ஹீரோ வந்துட்டு இல்ல அங்க பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியோட அடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்கறாங்க, உன்னோட பிசினஸே இதுதானே சொல்லி கேட்கும்போது ஹீரோ இல்ல இது என்னோட பிசினஸ் இல்ல, இது வெறும் பெட்டி தான், டிராவல் ஏஜென்டா இருக்கேன் சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். உங்களுக்கு ஏதாவது வெளியூர் சுத்தி பார்க்கணும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கூட்டு போறேன் சொல்றான். அதை பார்த்த ஹீரோயின் எனக்கு டிராவலிங்லாம் வேண்டாம், எனக்கு வந்து சரக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்கவும் ஹீரோ அதுக்கு பிரச்சனை இல்லையா, 2 நிமிஷம் நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் சொல்றோம். அடுத்த நாள் ஹீரோவும் சேர்ந்து சரக்கு வாங்க போறாங்க. அன்னைக்கும் பார்த்து அங்க ஏதோ ஃபங்க்ஷன், அவங்களுக்கு சரக்கு கிடைக்கல. அங்கேருந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல டிராவல் பண்றாங்க. அப்படியே சில பல சாங்குகள் 2 பேருக்கும் வார ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு பார்ட்னரா பட்டியல் சாப்பா சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் உன்னோட ஓனரோட ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ ஃபீலிங்ஸ் வச்சிருக்க தப்பல்லையா சொன்னோன்னா இல்லப்பா அவன் ஃப்ரெண்டா தான் இருக்கிறான்னு சொல்லி ஹீரோ சமாளிக்கிறான். ஸோ அந்த கான்வர்சேஷன் அந்த நாள் அங்கேயே முடியுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் மாமாவோட பையனும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த அமிதாப் மாமா பையன் சொல்றான், எனக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம லவ் பண்ற சொன்னோம். ஹீரோயினுக்கு இல்ல இத்தனை நாள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருந்தோம், எனக்கு வந்து பெருசா ஃபீலிங்ஸ்லாம் சொல்லிட்டு வெளியே வந்ததால அந்த கஃபேக்கு வெளியில இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருந்த ஹீரோக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆனா வெளியே சொல்லிக்காம இருந்துட்டு இருக்கிறா. தன்னோட லவ் அக்செப்ட் பண்ணலாம் தெரிஞ்ச கொஞ்சம் கடுப்புல அந்த அமிதாப் மாமா பையன் கார் கீயை வைட்டு அவன் செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போறான். அந்த டைம்ல வந்து வெளியில குஷியான ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வைன் பாட்டிலும் ஒரு கேக்கெல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறாப்புல. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயை மீட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து ராஜு குடிக்கிறதுக்கு கூப்பிடறாப்புல. 2 பேரும் சேர்ந்து சரக்கு போட்டிருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு போன் வந்துட்டே இருக்குது. 2-3 டைம் கட் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது டைம் அந்த போனை வந்து நம்ம ஹீரோ எடுத்து குஜராத்தில் கண்டமணி கலாய்ச்சிட்டு போன் வச்சிருந்தா. அந்த போன்ல ஆப்போசிட்ல இருந்து யாரும் பாத்தீங்கன்னா நம்ம அமிதாப் மாமனோட பையன். இந்த போன்ல பேசுறது ராஜுவோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு சொல்லிட்டு அமிதாப் என்ன பண்றாப்புல, உடனே ராஜுக்கு போன் பண்ணி கேட்கறாப்புல, ராஜு வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தோம். ரைட் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் சரக்கு போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வீட்டை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்கு. ஹீரோவனை ராஜுவை போயிட்டு கதவை திறந்து பார்த்தவனுக்கு ஒரே சாக்கு. ஏன்னா அங்க குட்டி அமிதாப் இருக்காரு. இவன் வந்து எதையா சொல்லி சமாளிங்கன்னு சொல்லிட்டு, சார் மேடம்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அதான் நான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன், டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்தேன் சொல்றான். அதுக்கு வந்து கஃபேல வந்து உன்னோட பர்ஸை நீ மறந்து வச்சுட்டு சொல்லிட்டு ஹீரோயின் பர்ஸை கொடுத்துட்டு ராஜுவை கூட்டிட்டு நம்ம குட்டி அமிதாப் கிளம்பிடுறாப்ல. அதுக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம குட்டி அமிதாப்க்கும் பெரிய அமிதாப் மாமாவுக்கும் சண்டை நடக்குது. அவனோட பிசினஸ் காசு தேவை சொல்லணும்னா அமிதாப் மாமா சொல்றது என்னால காசுலாம் தர முடியாது, நீ பிளானை போட்டு உனக்கு காசு தர சொல்லிட்டு அவர் வந்து மீட்டிங்க்கு வெளில போயிருந்தாரு. இந்த டைம்ல வந்து குட்டி அமிதாப் கிட்ட மலேசியாவோட மார்க்குங்கிற ஃப்ரெண்டு போன் பண்ணி எனக்கு காசு வேணும், உன்னோட ஷேர் தான் டிலே ஆகிட்டு இருக்கு, நீ சீக்கிரம் காசு ரெடி பண்ண சொன்னோன்னா குட்டி அமிதாப்புக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. நேராக அவங்க அப்பாவோட ஆஃபீஸுக்கு உள்ள போறாரு. அவரோட பர்சனல் லேப்டாப் எடுத்துட்டு நேராக வந்து கார் எடுத்துட்டு கிளம்பி தான் போறவரில் அவங்க அப்பாவோட அசோசியேட்ல ஒர்க் பண்ற ஒரு லாயர் தடுக்கிறான். லாயர் கண்ணத்திலேயே ஒன்று வச்சுட்டு நீ என் வழியில குறுக்க வர சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிருந்தாரு. ஹீராவும் இந்த விஷயத்தை எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் கேட்டவொன்னா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அப்பாவுக்குமானதும் ஆகவே ஆகாதுன்னு அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அடுத்த சீன் கட் பண்ணும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் எங்க இருக்கிறாரு, அமிதாப் மாமா வீட்டுக்கு வராரு. அமிதாப் மாமா வீட்டுக்கு வந்தோன்னா கூட ஒரு ஆள்லாம் வச்சு பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு உன்னோட மகன் வந்து இங்க கார் ஓட்டுவான்னு கேட்டா இல்ல, அவன் வந்துட்டு இவங்க ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, அவன் இங்க கார் ஓட்ட மாட்டான் சொன்னோன்னா உடனே இன்ஸ்பெக்டர் என்னோட போன் பாத்தீங்களா, ஐபோன் தான், அதுல ஒரு வீடியோ இருக்கு, கிளாரிட்டி செம்மையா இருக்கும் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டும்போது நம்ம குட்டி அமிதாப் கார் எடுத்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன நைட்டு வந்துட்டு எங்கேயோ வேகமா போறது மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாரு. இதை பார்த்து அமிதாப் மாமா கொஞ்சம் ஷாக் ஆகி போறாரு. பயரம் மாட்டிக்கிட்ட சொல்லும்போது அங்க ஒரு பிசினஸ் பேசுறாங்க. ஒரு 2 கோடி ரூபாய் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அமிதாப் மாமா வேற வழி இல்லாம காசை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருது. இதே டைம்ல நம்ம குட்டி அமிதாப்போட கிரெடிட் கார்டு போன்லாம் வந்துட்டு மலேசியால ஆக்டிவேட்ல இருக்கிற சிக்னல் எல்லாம் கடைசி மாதிரியான தகவல் கிடைக்குது. அமிதாப் மாமா செம்மையா டென்ஷன் ஆறாரு. இங்க 3 பேர்த்த அடிச்சு ஏத்திட்டு என்ன அவன் மலேசியால ஜாலியா இருக்கானா அப்படி சொல்லிட்டு அமிதாப் மாமா செம்ம டென்ஷன்ல இருக்காரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவரோட பார்ட்னரான பட்டியலும் சேர்ந்து அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு 15 லட்சம் புரட்டி போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. போலீஸ் கிட்ட கொடுத்தவன போலீஸ் ரைட் பாஃபா ஆக்ட்ல இருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனா ஆக்சிடென்ட் கேஸ்ல
நீ மாட்டிக்கிட்ட சொல்லி ஹீரோவை பிடிச்சி உள்ள கொடுத்தாரு. ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் வந்து அமிதாப் பம்மா கூட 2 கோடி ரூபாய்க்கு வந்து பேரம் பேசி முடிச்சனால அப்பாவி ஏன்னா நம்ம ஹீரோத்துக்கு உள்ள போட்டுதாங்க. இந்த விஷயத்துல வந்து நியூஸ் மீடியா சொல்லி பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆக்சிடென்டான காரோட ஓனர் குட்டி அமிதாப் வந்து இன்னும் கோர்ட்டுக்கு வரல, போலீஸ் வந்து அப்பாவி வந்து அவனை வந்து சிக்வஸ்ட் ஆகி அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அமிதாப் பம்மாவோட பெரிய லாயர் இன்னொரு பெரிய லாயரை வச்சு அந்த கேஸ்ல வந்து அசைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு மீடியாவில சொல்றாரு, பெரிய கார் போகுது, சின்ன பைக் வந்து யாராவது இடிச்சிட்டானா பைக் மேல தப்பு இல்ல, கார் மேல தப்பு நீங்க சொல்றீங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா புள்ள வந்துட்டு கொஞ்சம் வசதியான ஆளு, ராஜிங்கிறவங்க சின்ன ஆளு. சோ அவங்க வந்து காசுக்காக என்னோட மகன்கிட்ட வந்து இது கூட பண்ணிருக்கலாம், கோர்ட்ல ப்ரூவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஆனா என்னோட பகை வந்து அப்பாவி தான் சொல்லி நியூஸ்ல எல்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு போறாப்புல ராஜு அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. ஒரு 15 நாள் ரிமாண்ட் கேட்கறாப்புல போலீஸ். ஆனா வந்து ஜட்ஜி 2 நாள் தான் சொல்றாரு. சோ இந்த கேஸ்ல ராஜு சைடுல வாதாடுறதுக்கு வக்கீல் யாருமே இல்ல. இந்த டைம்ல தான் நம்ம ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, ஒரு அங்கிள் ஸ்டார்டிங்ல, அதாவது சீரியஸ் ஹாஸ்பிட்டல் இருந்த அவங்களோட மகன் ஒரு லாயர் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம அமிதாப் மாமாவோட அசோசியேட்ல ஒர்க் பண்றாரு. நம்ம குட்டி அமிதாப் கூட கண்ணத்திலேயே ஒன்று வச்சாரு பாத்தீங்களா, அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம அமிதாப் மாமா வந்து உங்க அப்பா எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இவரும் ஓகே அப்பா கொஞ்சம் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. ஆனா விசாரிக்க வந்தவன் அதை விட்டுவிட்டு என்னோட லேப்டாப்பை என் மகன் எடுத்துட்டு போயிட்டான், அந்த லேப்டாப்பை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா கேட்கும்போது நம்ம லாயருக்கு சம காண்டாவது, அப்ப எங்க குத்தியரும் குலையருமா கிடக்குறான், அதை பத்தி உனக்கு கவனம் இல்ல, லேப்டாப்பை பத்தி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அமிதாப் மாமா அமுச்சு விட்டுதான். அமிதாப் மாமாவும் டென்ஷனா போயிட்டாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ராஜுக்காக அந்த லாயர் கேஸ் எடுத்துக்கிறாரு. சோ அந்த கேஸ் எடுத்தவொன்னே கொஞ்சம் சூடு பிடிக்குது. கோர்ட் சீன் பாத்தீங்கன்னா பெருசாலாம் ஒரு 10 நிமிஷம். அங்க வந்து ராஜு சைட்ல வாதாடக்கூடிய வக்கீல் என்ன பண்றாரு, குட்டி அமிதாப் வந்து வண்டி ஓட்டுற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கோர்ட்ல காட்டுறாரு. ஆனா அந்த கார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் சொல்லிட்டு நம்ம அமிதாப் மாமா சைடுல உள்ள வக்கீல் வந்து ப்ரூவ் பண்ணி அதுக்கான டேட்டாவை கொடுத்துருந்தாரு. இதை பார்த்தோன்னே வந்து ராஜுவோட லாயருக்கு என்ன பண்ணு தெரியல. ஒரு நாள் டைம் கேட்டு அடுத்த என்ன பண்றாரு, அதே டைம்ல வந்துட்டு ஒரு 19 செகண்டுக்கு முன்னாடி நம்ம ராஜு முப்பட்டுல போயிட்டு இருந்தாருல, அந்த முப்பட்டுக்கு பெட்ரோல் போட்டுட்டு கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் பெட்ரோல் பங்க்ல இருந்து கலெக்ட் பண்ணி கோர்ட்ல வந்து சொன்னோன்னா ஓகே 19 செகண்ட்ல யாருமே போயிட்டு கார் எடுத்து கார்ல போய் ஒருத்தனை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண முடியாது, அந்த காரை ராஜு ஓட்டிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றப்பல இதனால வந்துட்டு அந்த கேஸ்ல இருந்து ராஜுவை வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம குட்டி அமிதாப்ப நீங்க வந்து கூடிய சீக்கிரத்துல போட்டு வந்து கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து தீர்ப்படுத்துறாரு. சோ அந்த கேஸ்ல வந்து தற்காலிகமா நம்ம ஹீரோவான ராஜுவை ரிலீஸ் பண்றாங்க. ராஜுவை ரிலீஸ் பண்ணோன்னா அந்த லாயருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஹாஸ்பிட்டல் வரோம். லாயர் அவங்க அப்பாக்காக வந்து ஹாஸ்பிட்டல் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து ஹீரோ வந்துட்டு என்ன ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் சார் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த லாயர் சொல்றாரு, நீ ரொம்ப வந்து சந்தோஷப்படாத, உன்னை வந்து தற்காலிகமா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பர்மனண்டா ரிலீஸ் பண்ணல அந்த கேஸ்ல இருந்து, குட்டி அமிதாப் வந்தா கண்டிப்பா நீ மாட்டுவா சொல்லுவோம். அந்த டைம்ல தான் ஹீரோவான ராஜு ஒரு ட்விஸ்ட் ரிலீஸ் பண்றான். இல்ல சார் குட்டி அமிதாப் வந்து வரவே மாட்டான், ஏன்னா அன்னைக்கு வண்டி ஓட்டுனது அமிதாப் கிடையாது, நான் அன்னைக்கு வந்து கர்பா டான்ஸ் போயிருந்தேன், அப்போ வந்து இந்த ஃபாரினர் பொண்ணு வந்துருந்துச்சு, இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி அமிதாப் கார் எடுத்துட்டு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கூடிய இடத்துக்கு வந்து அந்த ஃபாரினர் பொண்ணு கூட்டு போகும்போது சொல்லியிருக்கான், நீ என் கூட கார்ல வரலைன்னா நான் ராஜுக்காக கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கேன், அந்த கையெழுத்தை வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன், அது மட்டும் அவனுக்கு லோன் கிடைக்காம அவனோட ஃபியூச்சர் நான் வந்து ஸ்பாயில் பண்ணிடுறேன் சொல்லவும் தன்னால ராஜுவோட கரியர் ஸ்பாயில் ஆகான்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினர் பொண்ணு அவங்களோட கார்ல போயிருக்கு. ஸோ இந்த விஷயத்த பார்த்தா நானும் என்னோட பைக் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணேன். ஸோ பைக் போற உள்ள பெட்ரோல் சொல்லுங்க பெட்ரோல் போட்டு போனேன், அவங்களும் போயிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தான் கார் 3 பேரை அடிச்சிருச்சு. அதுக்கு ஆப்போசிட்ல நான் போயிருக்கேன். ஸோ காரோட டிரைவர் சீட்டை பார்க்கும்போது அந்த காரை ஓட்டுனது குட்டி அமிதாப் இல்ல, அந்த பொண்ணு தான் காரை ஓட்டியது தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க ரொம்ப பயந்து போனால நான் என்னோட பைக் அங்கேயே போட்டுட்டு அந்த காரை எடுத்துட்டு போயிட்டு அமிதாப் அம்மாவோட தோட்டத்துல கொண்டே விட்டேன். அப்போ அந்த காரோட ஆப்போசிட் சைடு திறந்து பார்க்கும்போது குட்டி அமிதாப் ஏற்கனவே செத்து போயிட்டா. ஸோ நம்ம வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு அந்த லேப்டாப் போன்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு அந்த பொண்ணை நான் வந்து பாரிஸுக்கு அனுப்பிச்சிட்டேன், குட்டி அமிதாப்போட பாடியை நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த அமிதாப்போட லேப்டாப்ல இருந்த டேட்டாவெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து அமிதாப்பை த்ரெட்டன் பண்ணி கொஞ்சம் காசும் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு மலேசியால நம்ம குட்டி அமிதாப்போட ஃப்ரெண்டான மார்க் பண்ற வேலை மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இங்கேருந்து மலேசியா போன ஆள்கிட்ட அந்த லேப்டாப் அந்த போன் அந்த கிரெடிட் கார்டெல்லாம் கொடுத்து அவன் மலேசியால தான் இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ இதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த அமிதாப் அம்மா கிட்ட த்ரெட்னிங் பண்ணி வேண காசை வந்து நம்ம லாயர் கிட்ட ஃபீஸ் சொல்லி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போறா. அந்த லாயரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்ணும்போது பயங்கரமா இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு லைக் ஷேர்லாம் பண்ணுங்க. பார்க்குற அவெஞ்சர்ஸ் எல்லாமே பயங்கரமா சப்ஸ்கிரைப் பட்டன் மேல அசம்பிள் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you soon.